வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டு பற்றிய ஒரு 4 குட் நியூஸ் வந்திருக்கு. அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி தான் நம்ம ரேஷன் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய விரல் ரேகை மூலியமாக இந்த ஸ்கேனிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரேகை ஸ்கேன் ஆகாது. அதனால் நம்ம இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஆகலைன்னா மறுபடியும் நம்ம க்யூவில் பண்ண சொல்லுவாங்க. இல்லை 2 நிமிஷம் டைம் ஆகும், 10 நிமிஷம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த ரேகை பிரச்சனை மற்றும் ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற QR கோடும் ஒரு சில டைம் ஸ்கேன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த POS கருவி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாக நம்மளுடைய ரேஷன் கடை ஊழியர்களால் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில டைம் பார்கோடு ஸ்கேன் ஆகலை, QR கோட் ஸ்கேன் ஆகலை, ரேகை கரெக்டாக ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த ரேஷன் கார்டு நம்ம என்ன பண்ணி இது சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதில் ரேஷன் கார்டு ஸ்கேன் பண்ணி நம்ம பயன்படுத்துகிறோங்கும் போது இதற்கு ஒரு தீர்வு நம்மளுடைய கண் கருவிழி ஸ்கேனிங் செய்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கண் கருவிழி ஸ்கேனிங் செய்கிறதுக்கு ஒரு மிஷின் இயந்திரம் டெண்டர் விடப்பட்டு அது செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த மிஷின் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் வந்த பிறகு நம்மளுடைய கண் கருவிழி ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த மிஷின் மூலிமா நம்மளை ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவாங்க. அது போக நம்ம ஒரு டைம் ரேஷன் பொருள் வாங்க போகும்போதும் நம்மளுடைய கண் கருவிழி மூலியமாக ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். இதனால் நமக்கு ரேஷன் பொருள் தடையில்லா கிடைக்கும். மேலும் நம்ம வாங்கக்கூடிய ரேஷன் பொருட்களுக்கு பில்லும் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் அந்த பில் கொடுக்குற மிஷினும் வந்துடும். நம்ம ரேஷன் பொருள் வாங்கும்போது நம்ம ஸ்கேன் பண்ணி வாங்குறதுக்கு எவ்வளோ பொருள் வாங்குறோமோ அதுக்கான பில்லும் நமக்கு அச்சடிக்கப்பட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்த பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.